ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, உங்களோட சேனலில் வியூஸ் நிறைய வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான வாய்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு தான் நீங்கள் பண்ணுற வாய்ஸ் உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன நாய்ஸையும் கிளியர் பண்ணி ஒரு ஹை குவாலிட்டியான வாய்ஸ் எப்படி மாற்றலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு லோ குவாலிட்டி வாய்ஸ் ஓவரை ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஹை குவாலிட்டி வாய்ஸ் ஓவராக என்ஹான்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடோப் பாட்காஸ்ட்ங்கிற ஒரு வெப்சைட் தான். இதை நீங்கள் ஓப்பன் பண்ண கூகுளில் க்ரோமில் போய்ட்டு அடோப் பாட்காஸ்ட்னு டைப் பண்ணாலே போதும். அந்த வெப்சைட் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணதும் அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த அடோப் பாட்காஸ்ட்டுங்கிற இந்த ஒரு வெப்சைட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏகப்பட்ட டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இப்போ பண்ண போகிற என்னென்னா அந்த வாய்ஸ் ஓவரை ஒரு வாய்ஸ் ஓவரில் உள்ள நாய்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கிறிஸ்டல் கிளியராக உங்களோட வாய்ஸ் மட்டுமே கேட்குற மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி வாய்ஸ் ஓவரை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்லேயே இருக்கிற அந்த டூல் இந்த ஃபஸ்ட்லேயே இருக்கிற இந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற டூலு. இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச்சுங்கிற இந்த டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கோ டு என்ஹான்ஸ் ஸ்பீச்சுங்கிறத கொடுத்திங்கன்னா அந்த டூல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாருங்கள் இந்த ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஃப்ரீ வெர்ஷன், இது பெய்டு வெர்ஷன் இருக்குது. அந்த பெய்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ லிமிட் வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில லிமிட் இருக்கும். என்னென்னா மேக்ஸிமம் 30 நிமிஷம் தான் இருக்கணும் அந்த ஆடியோ. அதாவது இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் ஓவர் 30 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் ஓவரோட சைஸ் 500 MBக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் அந்த 500 MBக்குள்ளே தான் இருக்கணும். மினிமம் நீங்கள் எவ்வளோ வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உள்ளே சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு 1 hour தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. பட் இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சூஸ் ஃபைல்ஸுங்கிறத கொடுத்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம மொபைலுக்கு மைக்கு யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் தெரியுமா. ரெக்கார்ட் ஆப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த ஃபைல் சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ சூஸ் ஃபைல்ஸுங்கிறத கொடுங்க. அது கொடுத்ததும் கீழே பாருங்கள் ரெக்கார்டர்னு கொடுத்துப்பாங்க. ரெக்கார்டர் கொடுத்திங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதாவது டேரெக்டாகவே ரெக்கார்ட் பண்ணி அதையே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபைலுங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சூஸ் பண்ணி முடிச்சதும் இப்போ டேரெக்டாக அது அதாவது என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டாலே போதும். அதுவாகவே இப்போ டேரெக்டாக என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஒர்க்கே இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு ஃபைலை சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ சூஸ் பண்ண முடிச்சதும் இந்த மாதிரி என்ஹான்ஸ் ஆகி வந்துடும். இந்த பாருங்கள், இவர் ஆடியோ இஸ் ரெடின்னு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ ரெடி ஆகிட்டு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ என்ஹான்ஸ் ஆகி இப்போ ரெடியாகி வந்திருக்கு. ஆனால் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ள வாய்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ஹான்ஸ் ஸ்பீச்சுங்கிறது ஆனில் இருக்கா, இது ஆஃபில் வச்சுக்கிட்டு இப்போ கேளுங்க. இப்போ நான் ப்ளே பண்ண போகிற இந்த ஆடியோ நான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோ. ஸோ அதுவும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உள்ள ஆடியோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோ நான் இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்தது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வாய்ஸ் ஓவர், புரியுதுங்களா. நான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு ஆடியோவை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஒரு ஆடியோவை தான் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டினேன். இப்போ என்ஹான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஆடியோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு இதை ஆனில் வச்சுக்கோங்க. என்ஹான்ஸ் ஸ்பீச்சுங்கிறத ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆடியோ என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் பார்த்தீங்களா, முன்னாடி உள்ள ஆடியோ அந்த ஒரு வாய்ஸுக்கும் இப்போ உள்ள வாய்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதாவது முன்னாடி உள்ள வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே நாய்ஸு, பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. டிவி சவுண்டு எல்லா சவுண்டுமே இருந்திருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நாய்ஸாக ஒரு கிளியராகவே இருந்திருக்காது. ஆனால் இப்போ என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள்,
எக்ஸாக்டாக அந்த உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. பேக்ரவுண்டில் உள்ள எல்லா நாய்ஸுமே கிளியர் ஆகி கிறிஸ்டல் கிளியராக உங்களோட வாய்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியாக நீங்கள் மெய்க்கே இல்லாமலே மெய்க்கை வச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி உங்களால் ஃப்ரீயாகவே இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண அந்த ஆடியோவை ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோனில் ஏற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த என்ஹான்ஸ் பிச்சுங்கிற அந்த ஆப்ஷன் கீழே பாருங்கள், டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், டவுன்லோட் கொடுத்ததும் அந்த ஆடியோ வந்து எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், டவுன்லோட் ஆகி இது வந்து உங்களோட ஃபோனில் டேரெக்டாக வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ஹான்ஸ் பண்ண அந்த ஆடியோவை நீங்கள் எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஆடியோ சூஸ் பண்ணணும்னா நீங்கள் அப்லோட் அனதர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபைலை சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைலை சூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கு. பேக்ரவுண்டில் உள்ள எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. ரோடு சவுண்டோ டிவி சவுண்டோ யார் மற்றவங்க பேசின எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது. எக்ஸாக்டாக நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணால் அந்த ஒரு சவுண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராகவே ஃப்ரீயாகவே இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மெய்க்கே இல்லாமலே ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி மெய்க்கை வச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட்டு தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் guys. சரி, ஓகே guys, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.